வயதிலேயே தன்னுடைய அக்கா உயிரிழந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவங்க மகள்களை எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பாக ஒருத்தவங்களை இயக்குனருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு நடிகர் சஞ்சீவ் அவர்கள். விஜயகாந்தின் பொன்மனச் செல்வன், புலன் விசாரணை, இணைந்த கைகள், பாட்டாளி மகன், புரியாத புதிர், ஊர் மரியாதை, பிஸ்தா, பூவேலி, பொண்ணு வீட்டுக்காரன், குங்குமப்பொட்டு கவுனர், சொக்கத்தங்கம், கிரி, ஐயா, ஜனானு பல படங்கள்ல நடித்தவங்க தான் நடிகை சிந்து. இவங்க நடிகரும் விஜயின் நண்பருமான சஞ்சீவ் அவர்களினுடைய அக்கான்றது பலருக்கும் தெரியாத உண்மை. சினிமா நடிச்சிட்டு இருக்கும் போதே ரகுவீர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதையடுத்து இவங்களுக்கு ஸ்ரேயா என்ற மகள் பிறந்தாங்க. ஸ்ரேயாவிற்கு 9 வயதாக இருந்த பொழுது சிந்து ஆஸ்மா மற்றும் நுரையீரல் பிரச்சனை காரணமாக 33 வயதிலேயே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இவரின் மரணத்திற்கு காரணம் என சொல்லி பல வதந்திகள் பரவுச்சு. பின்னர் இதற்கு சஞ்சீவ் முற்றுப்புள்ளி வச்சாரு. ஏற்கனவே சிந்து கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் நடிகரும் தளபதி விஜய் நண்பருமான சஞ்சீவ் தன்னுடைய அக்கா மகளை தனது மகளாக வளர்த்து அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. தளபதி விஜய் நடித்த நாளைய தீர்ப்பு முதல் பல படங்கள்ல நண்பராக நடிச்சிருக்கிறாரு சஞ்சீவ். ஆனால் திரையுலகில் இவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னா கூட மெட்டி ஒளி, திருமதி செல்வம்னு சீரியல்களில் நல்ல வரவேற்பு இவருக்கு பெற்றுக் கொடுத்தது. 2009ஆம் ஆண்டு சஞ்சீவ் நடிகை பிரீத்தியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆதவ் என்ற மகன் மற்றும் லயா என்ற மகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் தனது அக்கா சிந்துவின் மகள் ஸ்ரேயாவிற்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. ஸ்ரேயாவிற்கும் அஸ்வின் ராம் என்பவருக்கும் திருமணம் செய்து வச்சிருக்கிறாரு. அஸ்வின் ராம் அன்பறிவு மற்றும் டார்லிங் உள்ளிட்ட படங்களை இயக்கியிருக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது. சஞ்சீவினுடைய அக்கா மகள் திருமணத்தில் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திருக்கிறாரு. நம்மளுடைய சார்பாக இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல பாடகருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதை, அதுவும் பெங்களூரு வீதியில் நடந்திருக்கான். ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரபல பாடகர் எட் ஷீரன் பெங்களூரில் அனுமதியின்றி பாடியதாக சொல்லி போலீசார் மைக் கனெக்ஷனை துண்டித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல பாடகரான எட் ஷீரன் அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. சமீபத்தில் சென்னையில் நடந்த அவரது இசை நிகழ்ச்சியை 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டுகளிச்சாங்க. இந்த நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இசை நிகழ்ச்சிக்காக பெங்களூர் போயிருக்கிறாரு. ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் அளிக்கக்கூடிய விதமாக அவர் பெங்களூரு சர்ச் சாலையோரமாக நின்று கிட்டாரோட மைக்கில் தனது பிரபல பாடலான ஷேப் ஆஃப் யூ பாடலை திடீரென பாடத் தொடங்கியிருக்காரு. பாடலை கேட்ட பகுதி ரசிகர்கள் திரண்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்த போலீசார் உரிய அனுமதி பெறலன்னு அவரது மைக் இணைப்பை துண்டிச்சிருக்கிறாங்க. இதனால ஷீரன் மற்றும் அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் வைரலாக பரவி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. எட் ஷீரன் யார் அப்படின்னு தெரியாமல் போலீசார் மைக் இணைப்பை துண்டித்து அவமரியாதை செய்துட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம். இதனால பெங்களூரு எம்பி மோகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஷேப் ஆஃப் யூ ஆனால் அனுமதி இல்லை. சர்ச் ஸ்ட்ரீட்டில் எட் ஷீரனுடைய எதிர்பாராத நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லாதை கண்டு பெங்களூரு போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இந்த சம்பவம் கசப்பானதாக மாறியிருக்கு. உலகளாவிய நட்சத்திரங்கள் கூட உள்ளூர் விதியை பின்பற்றணும், இல்லைனா ரொம்பவே கஷ்டமாகிடும். அனுமதி இல்லைனா நிகழ்ச்சி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காராம். இது சரியா தவறான நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.